சகோதரர்களே, இதே போல இன்னொரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் அமைச்சு காட்டுறான். ஹுனைனுடைய சந்தர்ப்பம். இது ரெண்டையும் நாங்க ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பமான நிலைமை. ஹுனைன் இருக்கிறே, அது மக்கா வெற்றி அடைஞ்சி சஹாபாக்கள் மதீனாவுக்கு திரும்பி கொண்டிருக்கிற நேரம். மக்கா வெற்றி அடைகிறதுக்காக 10,000 சஹாபாக்கள் போனாங்க. மதீனாவிலிருந்து மக்காவை வெற்றிக்காக வேண்டி 10,000 சஹாபாக்கள் போனாங்க, வெற்றி அடைஞ்சாங்க. அதுல யுத்தமே நடக்க இல்லை, சும்மாவே வெற்றி அடைஞ்சாங்க 10,000 சஹாபாக்கள். அங்க அதோட சேர்ந்து கொண்டாங்க இன்னும் 2,000 பேர் இஸ்லாத்துக்கு வந்தவங்க. 12,000 பேர் திரும்பி வராங்க மதீனாக்கு. மக்காவை வெற்றி அடைஞ்ச பிறகு மதீனாவின் பக்கம் திரும்பி வந்து கொண்டிருக்கிறார். இதுல வர்ற வழியில தண்ணி பக்கத்துல ஒரு ஹுனைன் என்ற இடம் இருக்கு. இந்த ஹுனைன்ல 4,000 மக்கள் இந்த சஹாபாக்கள் 12,000 சஹாபாக்களை எதுக்க முன்வாராங்க. அவங்களுடைய யுத்த செய்ய எப்படி முன்வாராங்கன்னு சொன்னா, தங்களோட முழு சொத்துக்களை எடுத்துக்கொண்டு, அவங்கள்ட்ட இந்த ஆடு, அவங்கள்ட்ட இந்த ஒட்டகை, அவங்கள்ட்ட இருந்த முழு சாமான், அவங்கள்ட்ட இந்த மக்கள் எல்லாம், இதோட ஒன்று நாங்க வெற்றி அடையணும் அல்லது இதோட நாங்க மடிஞ்சு போவோம். ரெண்டு ஒரு உறுதியான நியத்தோட முழு வைராக்கியத்தோட இவங்களை எதுக்குறாங்க 12,000 பேர். 12,000 பேரும் முக்கியமானவர்கள். எல்லார்ட்டையும் வாகனம் இருக்குது, எல்லார்ட்டையும் ஆயுதம் இருக்குது. ஒன்றுக்கு ஒரு ஆள் 3 பேர் சேர்ந்து ஒரு ஆளை சமாளிக்க வேண்டிய கட்டம் தான் இது. அவங்க 12,000 பேர், இவங்க 4,000 பேர். பத்ருக்கு நேர் மாற்றம். பத்ரில அவங்க 1000 பேர், இவங்க 300 பேர். அப்ப அவங்க 3 பேர் சேர்ந்து ஒரு ஆளை சமாளிக்கணும். இப்ப சஹாபாக்கள் 3 பேர் சேர்ந்து எதிரிகள் ஒரு ஆள் தான், ஒரு ஆளை சமாளிக்கணும். இவ பல யுத்தங்கள் செஞ்ச அனுபவம் இருக்குது, எல்லார்ட்டையும் நல்ல தைரியம் இருக்குது, ஒரு நல்ல உற்சாகமா போய் கொண்டிருக்கிறாங்க. பதில வாகனம் கிடைக்க இல்லை. பதிலுக்கு வரும்போது 10 பேருக்கு ஒரு ஒட்டக ரசூலுல்லாஹ் கொடுத்தாங்க, 80 மைல். அப்ப ஒரு ஆள் எத்தனை மைல் ஒட்டகையில பிரயாணம் செஞ்சிருப்பாரு? அப்ப 70 மைல் நடந்தே வந்தாங்க. கடும் வெயிலான காலம், நோம்பு காலம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யார் யார் நோம்பு விட்டீங்களோ அவங்களுக்கு நன்மை கூட சொன்னாங்க. நோம்பு பிடிச்சவங்களால நின்று பிடிக்க முடியல, அதிகமானவங்க நோம்பு விட்டாங்க. நோம்பு விட்டுட்டு ரசூலுல்லாஹ் நோம்பு விட்டாங்க, ரசூலுல்லாஹ் நோம்பு விட்டுட்டாங்க. வரலான நோம்பு. பெரியார்களே சொல்ல, இப்படி ஒரு இக்கட்டான ஒரு கஷ்டமான நிலைமை. ஆனா அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் உதவி செய்கிறார். ஹுனைன்ல ஆரம்ப நேரம் என்ன செய்யப்பட்டது? இந்த 12,000 பேரும் 4,000 பேர் 12,000 பேர் எதிர்க்கிறாங்க. அவங்களை எதிர்ப்புக்கு தாக்கு பிடிக்க முடியாமல் இந்த 12,000 பேரும் சிதறி ஓட ஆரம்பிக்கிறாங்க. 4,000 பேர், இவங்க 12,000 பேர் சிதறி ஓட ஆரம்பிக்கிறாங்க. எங்க போறோம், எப்படி போறோம், எதுக்கு போறோம் இல்ல. அவங்களோட குதிரைகள் அவங்க நிப்பாட்டு பாக்குறாங்க, அந்த குதிரைகள் அவர்கள் இழுத்து கொண்டு போக ஆரம்பிச்சு. யார் யார் எங்க போன எப்படி என்று இல்ல, எல்லாரும் சிதறிட்டாங்க. அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் எப்படி குர்ஆன்ல பத்ருக்கு ஆயத்திறக்கினான், இது தஸ்தகீதுன ரப்பக்கும் ஃபஸ்தஜாப லக்கும். நீங்க எங்கள்கிட்ட அழுது பிரலாபித்து உதவி கேட்டீங்க, நாங்க துஆ கேட்டீங்க, நாங்க உங்களோட துஆவை ஏற்றுக்கொண்டோம். நீங்க எங்கள்கிட்ட உதவி கேட்டீங்க, நாங்க உங்களுக்கு உதவி செஞ்சோம். ஆனா ஹுனைன்ல சொல்லக்கூடாது சொன்னா, அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் பல சந்தர்ப்பங்கள்ல உங்களுக்கு உதவி செஞ்சிருக்கிறார். லகத் நஸரகுமுல்லாஹு ஃபீ மவாத்தின கதீரா வ யௌம ஹுனைனின் இது அஜபத்துக்கும் கஸ்ரத்துக்கும் ஃபலன் துக்னி அன்கும் ஷைஆ வல்லாகத் அலைக்குமுல் அர்து பிமா ரஹபத் சும்ம வல்லைத்தும் முத்பிரீன். நாங்க உங்களுக்கு இத்தனைய சந்தர்ப்பங்களை உதவி செஞ்சிருக்கிறோம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றார், லகத் நஸரகுமுல்லாஹு ஃபீ மவாத்தின கதீரா, அதிகமான இடங்கள்ல உங்களுக்கு நாங்க உதவி செஞ்சிருக்கிறோம். வ யௌம ஹுனைன், ஹுனைன்ல உங்களுக்கு ஏன் இந்த தோல்வி ஏற்பட்டது? நீங்க ஏன் 12,000 பேர் இருந்தும் 4,000 பேருக்கு முன்னால சிதறி ஓட ஆரம்பிச்சீங்க? எல்லாருக்கும் நல்ல பயிற்சி இருக்கு, பல யுத்தங்கள் செஞ்சு, எல்லாருக்கும் நல்ல ஆயுதங்கள் இருக்குது, யாருக்கும் களைப்பு இல்லை, எல்லார்ட்டையும் வாகனம் இருக்குது. அதோட நீங்க பெரிய மெஜாரிட்டி, இப்படி இருந்தும் ஏன் தோல்வி அடைஞ்சாங்க? இதெல்லாம் கேட்கிறான், எங்க ஒவ்வொருத்தையும் கேட்கறது போல்தான். வெற்றி எதுல இருக்குது, தோல்வி எதுல இருக்குது? வெற்றி வந்து எங்கட பணத்திலேயோ, எங்கட பொருள்லையோ, எங்கட திறமையிலையோ, எங்கட ஆற்றலையோ, எங்கட பயிற்சியிலேயோ கிடையவே கிடையாது. செய்வோம், பணம் உள்ளவங்க பணத்தை வச்சு கொள்வோம், பயிற்சி உள்ளவங்க பயிற்சி. ஆனா எங்கட நம்பிக்கை இருக்கணும் அல்லாஹ் இல்ல. அல்லாஹ் தான் வெற்றி தோல்வி தருவார், அல்லாஹ் தான் வெற்றி, அல்லாஹ் தான் லாபம் நஷ்டம் தர்றவன், அல்லாஹ் தான் நோய் சுகம் தர்றவன், அல்லாஹ் தான் சூரியனை உதிக்க வைக்கிறவன், அல்லாஹ் தான் மழை பெய்ய வைக்கிறவன், மரவல்ல காய் தருது அல்லாஹ் தான் காய் தருகிறான்.
கடையில லாபம் தருது அல்லாஹ் தான் லாபம் தருகிறான். மருந்தல்ல சுகம் தருது அல்லாஹ் தான் சுகம் தருகிறான். இந்த பத்ரும் ஹுனைனும் எங்களுக்கு ஒரு முன்மாதிரி. அல்லாஹ் சொல்லி காட்டுற ஒயோம ஹுனைனின், ஹுனைன்ல உங்களுக்கு ஏன் இந்த நிலைமை ஏற்பட்டது? ஒயோம ஹுனைன் இது ஆஜபத்துக்கும் கஸ்ரத்துக்கும், நாங்க மிச்சம் பேர் இருக்கிறோம் என்கிற ஒரு தற்பெருமை உங்களோட உள்ளத்துல வந்து. அவ்வளவு நாங்க மிச்சம் பேர், நாங்க படிச்சவங்க, நாங்க வசதி உள்ளவங்க, நாங்க திறமசாலிகள், எங்களோட நாடு இது முஸ்லிம் நாடு. எத்தனை நாட்டில் அப்படி சொல்றாங்க நாங்க முஸ்லிம்கள். பெரியவர்களே, இது ஒண்ணுமே அர்த்தம் இல்லாத வார்த்தைகள். இருக்கட்டும், இது ரொம்ப தந்தது, ரொம்ப தந்தது. வியாபாரத்தை ரொம்ப தந்திருக்கிறான், லாபம் அல்லாஹ் தான் தரும். வியாபாரம் தந்ததுனால லாபம் அடைஞ்சிருவோம்ங்கிறது இல்ல, வியாபாரம் செஞ்சு செஞ்சுதான் நஷ்டப்படுறோம். இன்னைக்கு எவ்வளவு பேர் நஷ்டப்பட்டிருக்கிறாங்க? வியாபாரம் செஞ்சுதான். மருந்து அல்லாஹ் தந்திருக்கிறான், சுகம் அல்லாஹ் தான் தரும். சுகத்தை அல்லாட்ட கேட்கணும், சுகத்தை அல்லாட்ட கேட்கணும். மருந்து குடிச்சுதான் மௌத்தாகிறாங்க மக்கள். யார் மருந்து குடிக்காம மௌத்தாகுது? யார் மருந்து குடிக்காம மௌத்தாகிறாங்க? எல்லாரும் மருந்து குடிச்சுதான் மௌத்தாகிறாங்க. ஆக பெரியார்களே, சகோதரர்களே, எங்க நம்பிக்கை மருந்து அல்ல, அல்லாஹ் தான் சுகம் தருகிறார். மருந்து குடிப்போம், மருந்து குடிப்போம், மருந்து குடிக்கிற சுன்னத்து குடிப்போம். எந்த நோயும் மருந்து இல்லாம படைக்கப்பட இல்லை. மருந்து நோய்க்கு முன்னால் அல்லாஹ் மருந்தை படைச்சிருக்கிறான். பயன்படுத்துவோம், எங்களை நம்பிக்கை இருக்கணும். அல்லாஹ் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் குர்ஆன்ல கேட்கிறான், வயௌம ஹுனைனின், ஹுனைன்ல உங்களுக்கு என்ன நடந்தது? இது ஆஜபத்துக்கும் கஸ்ரத்துக்கும், நீங்க மிச்சம் பேர் இருக்கிறோம் என்கிற தற்பெருமை உங்களோட உள்ளத்துல வந்து. நாங்க மிச்சம் பேர், நாங்க 3 பேர் சேர்ந்து ஒரு ஆள், சும்மா எங்களுக்கு சிம்பிள் அப்படின்னு நினைச்சீங்க. எங்கள்கிட்ட ஆயுதம் இருக்குது, எங்கள்கிட்ட வெப்பன்ஸ் இருக்குது, எங்கள்கிட்ட எல்லா வசதியும் இருக்குது, நாங்க தான். இந்த எண்ணம் மாறணும். அல்லாஹ் தான் வெற்றி தோல்வித்தார்கள். ஆக பெரியார்கள் எல்லாம் சொல்லி காட்டாங்க, இந்த எண்ணம் உங்களுக்கு எந்த பிரயோஜனத்தையும் தரையில்லை. எல்லாம் இருக்குது, உள்ளத்தை யாரு பாக்குறது? உள்ளத்தை என்னால பார்க்கலுமா, உங்களால பார்க்கலுமா? இவட உள்ளம் எப்படி, உங்களோட உள்ளம் எப்படி? இந்த பேச்சை கேட்கறீங்க, நீங்க கூடி இருக்கிறது நான் பாக்குறேன். நம்ம ஒவ்வொரு உள்ளமும் அந்த ரப்போட கைவசம். ரப்பு பார்க்கிறான், இவர் ஏன் பேசுறாரு, இவர் ஏன் கேட்கிறார். உங்களோட வார்த்தையை நீங்க வெளியாக்குங்க, அதை மறைச்சு கொள்ளுங்க. உங்களோட உள்ளத்துக்குள்ள என்ன இருக்குன்னு எங்களுக்கு தெரியும், உங்களோட உள்ளத்துக்குள்ள என்ன இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். உள்ளத்தையும் பார்க்கக்கூடியவன் தான் நல்லா ரப்பு. எங்களுக்கு தான் இந்த சதையும் முள்ளு மறைவு, எங்களோட ரப்புக்கு மறைவே கிடையாது. எங்களுக்கு தான் இருள் மறைவு, எங்களோட ரப்புக்கு மறைவே கிடையாது. எங்களுக்கு தான் தனிமை மறைவு, எங்களோட ரப்புக்கு மறைவே கிடையாது. அந்த ரப்பு சொல்றாங்க, உங்களோட உள்ளத்துல ஏற்பட்ட எண்ணம் என்ன? நாங்க மிச்சம் பேர் இருக்கிறோம், அவங்க கொஞ்சம் பேர், எங்களுக்கு சமாளிக்க முடியாது. மிச்சம் கொஞ்சத்தினால அல்ல வெற்றி தோல்வி. வெற்றி தோல்வி ரப்போட கைதறி, வெற்றி தோல்வி ரப்போட கைதறி. பறந்து விரிந்த பூமி, எல்லா சந்தர்ப்பங்களையும் உங்களுக்கு பறந்து விரிந்த பூமி. கைய கால நீட்டி, நம்ம சொல்லுவோமே, கைய கால நீட்டி நீங்க முன்னேறி கொண்டிருந்த சந்தர்ப்பங்கள் எல்லாம் இருந்தும் இன்றைக்கு இந்த பூமி மிக நெருக்கடியாகிட்டது. பறந்து விரிந்த பூமி ஒன்றுக்கு புனையில உங்களுக்கு அப்படியே நெருக்கடியாக, எங்க போறோம்னு தெரியாது, என்ன செய்யறோம்னு தெரியாது, ஏன் ஓடுறோம்னு தெரியாது. ஏன் ஓடுறோம் நாங்க, ஏன் ஓடுறோம்? நம்ம யார பேசுறோம்? நம்ம பேசுற சஹாபாக்கள். எவ்வளவு பேர் பேசுறோம்? 12,000. உள்ளது 4,000. எங்க உள்ளத்துல வந்துடப்படாது. எங்கட திறமையால, எங்கட ஆற்றலால, எங்கட பயிற்சியால, எங்கட பணத்தால வெற்றி இல்ல, ரப்புதான் வெற்றி தான். ஒன்றும் இல்லாம இருக்கட்டும், எங்கள்கிட்ட அல்லாஹ்வோட நம்பிக்கை இருக்குது. அல்லாஹ் பதில்ல வெற்றி தந்த வெற்றி தந்த எங்களை வாழ வைப்பான், எங்களை கண்ணியமாக்கி வைப்பான், எங்களை சிறப்பா. முழு வாதாவும் ஈமான் அமலுக்கு தான் அல்லாஹ் சந்திக்கிறான். ஒரு இடத்திலேயாவது அல்லாஹ் ஒரு பணத்துக்கு வாதா செய்திருக்கிறான், ஒரு பதவிக்கு வாதா செய்கிறான், ஒரு திறமைக்கு அல்லாஹ் வாதா கிடையவே கிடையாது. அல்லாஹ்வோட முழு ஆயத்துகளும் இருக்குது. யார் ஈமான் அமல் உள்ளவர்களா இருப்பார்கள்? பறந்து விரிந்த பூமி உங்களுக்கு நெருக்கடியாக என்ன செய்யறது தெரியாம போயிட்டு நீங்க எல்லாம் புறமுதுகு காட்சி ஓடாது. சும்மா வல்லைத்தும் முதுபிரீர், சும்மா வல்லைத்தும் முதுபிரீர், நீங்க புறமுதுகு காட்சி ஓட ஆரம்பிச்சீங்க. ஆனால் அதுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார்.
முக்கியமான எல்லா சஹாபா உமர் ரலியல்லாஹு இருக்கிறாங்க, அபூபக்கர் சித்திக் எல்லா சஹாபாக்களும் இருக்கிறாங்க. இந்த 12,000 பேரும் சேரி ஓடி 90 பேர் மிஞ்சினார். 90 பேர் மிஞ்சினார். அதுலதான் இந்த முக்கியமானவங்க இருக்கிறாங்க. இவங்க எவ்வளவு சத்தம், அவங்களோட சத்தம் ஒன்றுமே பிரதிபலிக்கிறாங்க. எல்லாரும் குழம்புது ஓட்டு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. 90 பேர். இப்பதான் சொல்றாங்க இந்த 90 பேரும் பக்கா மூமின்கள். ثم أنزل الله سكينته على رسوله وعلى المؤمنين وأنزل جنودا لم تروا. ثم أنزل الله سكينته. அல்லாஹ் சக்கீனத்தை இறக்கினான், அமைதியை இறக்கினான், வெற்றியை இறக்கினான். யாருக்கு? அலா ரசூலிஹி, அவருடைய ரசூலுக்கு. வஅலல் மூமினீன், மூமின்களுக்கு. மூமின்களுக்கு நாங்க வெற்றி இறக்குவோம், மூமின்களுக்கு வெற்றி கொடுப்போம், மூமின்களுக்கு கண்ணியம் கொடுப்போம், மூமின்களை சிறப்பிப்போம், மூமின்களுக்கு இந்த உலக வாழ்க்கை ஹயாத்தம் தய்யிபாவாய் கொடுப்போம், மூமின்களுக்கு ரஹமத்துடைய மலக்களை சக்கராத்தில் இறக்க வைப்போம், மூமின்களுடைய கபரை சொர்க்கத்திலே பூங்காவாக்குவோம், மூமின்களால கியாமத்தினால ஒளி உள்ளவர்களாக்குவோம், மூமின்களுடைய முடிவை சொர்க்கமாக்குவோம். மூமின் 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 என்றே சொல்றாங்க. வஅன்ஸலல்லாஹு ஜுனூதன் லம் தரவ். கண்ணுக்கு தெரியாத பட்டாளத்தை நாங்க இறக்கி. இப்ப இங்கேயும் மலக்கில் இறங்கிறாங்க, ஆனா கண்ணுக்கு தெரியாது. அதை குர்ஆனிலே சொல்லி காட்டுறாங்க. வஅன்ஸல ஜுனூதன் லம் தரவ். கண்ணுக்கு தெரியாத பட்டாளத்தை இறக்கி வச்சு இந்த 90 பேர் திரும்ப முயற்சி செய்கிறார்கள். அந்த 4000 பேர் படு தோல்வி அடைகிறார்கள். இப்ப ஒன்றா வந்து சேர்ந்து கொண்டாங்க, ஒன்றா வந்து சேர்ந்து கொண்டாங்க. சேர்ந்தவங்கள்ட்ட கேட்டாங்க, இவங்க ஏன் ஓடுறீங்க? அவங்க எங்களுக்கு தெரியாது, நாங்க ஏன் ஓடணும்? பிறகு எங்களுக்கே விளங்காது நாம என்ன செய்யறோம்? நாம ஈமான்ல பலகீனப்பட்டவன் சொன்னா எங்களுக்கே தெரியாது நாங்க என்ன செய்யறோம். திரும்ப அந்த 90 பேரை வச்சு அல்லாஹ் அந்த 4000 பேரை வெற்றி அடை வச்சா கனிமத் கிடைச்சது. அது சாதாரண கனிமத் இல்ல, அவ்வளவு கனிமத் கிடைச்சது. 4000 பேர் 90 பேர். பெரியார்களை பேரை சிந்திச்சு பாருங்க. 12,000 பேர் 4000 பேர், 1000 பேர் 300 பேர். இந்த கணக்குங்கிறது எங்களுக்கு உள்ளதல்ல. ரப்பு சொல்றான், நாம் பார்க்கிறது உங்களுடைய ஈமான் தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னல்லாஹ லா யன்துரு இலா அம்வாலிக்கும் வலா இலா சுவரிக்கும் வலாக்கின் யன்துரு இலா குலூபிக்கும் அமாலிக்கும். நிச்சயமாக ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய சொத்து சுகங்களை பார்க்கவே மாட்டான். உங்களுக்கு தந்திருக்கிற வீரம், உங்களுக்கு தந்திருக்கிற திறமை, உங்களுக்கு தந்திருக்கிற ஆற்றல், உங்களுக்கு தந்திருக்கிற பணம், உங்களுக்கு தந்திருக்கிற ஆட்சி, உங்களுக்கு தந்திருக்கிற பதவி, உங்களுக்கு தந்திருக்கிற திறமை, இது நான் தந்தது. அல்லாஹ் சொல்றேன், நான் தந்தது எதை காட்ட வேணாம். நான் தந்த நேமத்தை பயன்படுத்தி நீங்க சம்பாதிச்ச ஈமான காட்டு. நான் தந்த நேமத்தை பயன்படுத்தி நீங்க சம்பாதிச்ச ஈமான காட்டு. இன்னல்லாஹ லா யன்துர், நிச்சயமாக அல்லாஹ் பார்க்கவே மாட்டான். இலா அம்வாலிக்கும், உங்களோட சொத்து சுகங்களையோ, ஒலா இலா சுவரிக்கும், உங்களோட தோட்டத்தையோ. இவர் கொழுத்தா, இவர் மெலிஞ்சா, இவர் நோயா, இவர் சுகமா, இவர் கட்டையா, இவர் ரெட்டையா, இவர் அரபியா, இது நாங்க பார்க்கணும்.